أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா, இதில் முஹம்மதுர் ரசூலுல்லா இதில் உள்ள முஹம்மது அப்படிங்கிறவங்க யார், அவங்கள மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க, அதாவது இஸ்லாத்தில் உள்ள மனிதர்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மாற்று மத சகோதரர்களும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வச்சுருக்க மதிப்பு மரியாதை என்ன, அவங்கள பற்றி அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இதில் நம்ம ஆன்மீக கொள்கை எதையுமே பார்க்கல. அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையை சொல்ல வந்தாங்க, அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்ய சொன்னாங்க, எந்தெந்த விஷயம்லாம் தடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீப்பாக பார்க்கல. நம்ம பார்க்குறது என்னென்னா அவங்கள சுற்றி இருக்க விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு மனிதர் சொன்ன கொள்கையோ அவங்களுடைய தத்துவங்களையோ அவங்களுடைய வார்த்தைகளையோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள சுற்றி இருக்க மனிதர்கள் அவங்கள எவ்வளோ எடை போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நம்மளால் அந்த கொள்கைக்குள்ளேயோ தத்துவங்களுக்குள்ளேயோ இன்னும் ஆழமாக போக முடியும். நம்ம நேரடியாக எடுத்தோடனே குரானில் இப்படி இருக்குது, ஹதீஸில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போக ஆரம்பித்தோன்னா இது இஸ்லாத்தில் உள்ள நண்பர்களுக்கோ சகோதரிகளுக்கு வேணால் பிரயோஜனமாக இருக்குமே தவிர இந்த பயானை கேட்குற மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கோ இல்லை மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற தாயிகளுக்கோ இது பயனுள்ளதாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியான புரிதல் இல்லை. நிறைய விஷயங்களில் அந்த புரிதல் இல்லாமையே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தூதராக ஏற்றுக்கக்கூடிய மனிதர்களாக தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த காரணங்களால தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்களால முழுமையாக பின்பற்ற முடியலை. சரி, இப்போ பயானுக்குள்ளே போகலாம். போன வாரம் பயானின் கடைசியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மைக்கேல் எச் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதின ஒரு புத்தகம், அதாவது தி 100 மனிதர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின 100 மனிதர்களை அவங்க அதில் பட்டியலிட்டிருக்காங்க. அந்த 100 மனிதருக்குமே அவங்க இடத்த எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற காரணத்தையும் அவர் அந்த புக்கிலே எழுதியிருக்காரு. இந்த புக்கில் முதல் இடத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இவர் ஒருத்தர் இல்லை, பல பேர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமைகளையும் மாண்புகளையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொன்னதுனால தான் முகமது நபிக்கு பெருமையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி புகழ்ச்சிகளை எல்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்கிற காலத்துலேயும் சரி இல்லை அடுத்து வர மக்கள் கிட்ட இருந்தும் சரி எதிர்பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதாவது அவங்க வாழ்கிற காலத்திலேயே இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஈசா நபியை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தாங்களோ அந்த மாதிரி என்ன நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு இறை தூதர்களை இறைவன் அனுப்பி இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அந்த மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாருன்னா ஈசா நபி. அந்த மக்கள் அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவங்கள வரம்பு மீறி புகழ்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இறை செய்தியை சொல்ல வந்த ஈசா நபியை இறைவனாவே மாத்திட்டாங்க. மறுமையில இந்த மக்களை மறுக்கக்கூடியவராக தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாரு அப்படிங்கிறத இறைவன் குரான்ல சொல்லி காட்டுறான். அப்போ அத மாதிரி என்ன நீங்க புகழ்ந்துடாதீங்க, என்ன நீங்க புகழணும்னு நினைச்சீங்கன்னா இறைவனுடைய அடிமை அப்படின்னும் இறைவனுடைய தூதர் அப்படின்னு மட்டும் புகழுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்டு இருக்காங்க. இறைவனுடைய அடியான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பயான்ல பேசியிருக்கோம். அதை பார்க்கும் போதே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிரும்
ஏன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவனோட அடிமை அப்படின்னு சொல்றத தனக்கு கிடைக்கிற புகழ்ச்சியா நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இறைவனுடைய தூதர், ஏன்னா இறைவனுடைய தூதர்னு மட்டும் சொல்லுங்க, அதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது. இப்ப இறைவனுடைய அடிமைங்கிறது இறைவன் எல்லாருக்குமே கொடுத்த ஒரு உயர்ந்த பதவி. இறைவனுடைய தூதர் அப்படிங்கிறது இறைவன் தன்னால அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு உயர்ந்த பதவி. இந்த ரெண்டுத்தையும் சொல்லி கூப்பிடுறது தான் தனக்கு கொடுக்கிற கண்ணியம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை வரம்புக்கு மீறியோ இல்ல வரம்புக்கு உட்பட்டோ புகழ்றத இஸ்லாமோ இஸ்லாமிய மக்களோ ஏத்துப்பாங்களான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அப்படி மற்ற மக்களோட புகழ்ச்சினாலதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் கூடுமான்னு கேட்டா அவங்களுடைய கண்ணியத்தை சொல்றதுக்கு யாரோட வார்த்தைகளோ இல்ல புத்தகங்களோ தேவை கிடையாது. இஸ்லாமோ இஸ்லாமிய மக்களோ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் புகழ போறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு புகழ்பெற்ற மனிதர்களோ இல்ல கவிஞர்களோ இந்த விஷயங்களை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அதை போராடி நிறுத்தினாங்களே தவிர அதை ஆர்வப்படுத்தலை. ஏன் நம்ம கவிஞர் கண்ணதாசன் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் கவிதை எழுத போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இஸ்லாமிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் இஸ்லாத்திலே பிறந்ததா சொல்ற உமர் புலவர் எழுதின கவிதைகளை கூட எந்த இஸ்லாமியர்களும் ஆதரிக்கல. அதோடைய கவிதை நடைக்காக மாற்று மத சகோதரர்கள் தான் அதை புத்தகமாக ஆக்கியிருக்காங்களே தவிர பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அதுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி புகழ போற அப்படின்னு சொல்லி யார் இறங்கினாலும் கண்டிப்பா அதுல ஒரு சிறு அளவு போய் கலந்துரும். அதாவது அவங்கள புகழ்றதுக்காக வேண்டியாவது மிகைப்படுத்தி சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியதா போயிடும். இதனால இது தேவை கிடையாது அப்படின்னு இஸ்லாமிய மக்கள் அதை எதிர்த்தாங்க. ஏன்னா மிகைப்படுத்துதல்ங்கிறது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யார் என்னுடைய பெயர்ல நான் சொல்லாத விஷயங்களை இட்டுக்கட்டி சொல்றாங்களோ அவங்க அவங்களுடைய இடத்த நரகத்துல ஆக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இகழ்றதுக்கு பேசுறதுன்னு இல்லை, அவங்கள புகழ்றதுக்காக ஏதாவது விஷயங்கள் பேசினா கூட அதுவும் இஸ்லாத்துல தப்பு தான். இந்த விளக்கத்தை ஏன் நான் இப்ப கொடுத்தேன்னா, அதாவது இந்த உலகத்துல வாழ்ற எல்லா நல்ல மனுஷங்களுக்குமே அவங்க மரணத்துக்கு பின்னாடி மற்ற மனிதர்கள் அவங்கள பத்திய சில நல்ல கருத்துக்களை சொல்றது வழக்கம்தான். நம்மளுடைய மனசுல அப்படி தோன்றக்கூடாது. இப்ப நம்ம சில அறிஞர்களுடைய சில விஞ்ஞானிகளுடைய வரலாற்று ஆசிரியர்களுடைய ஆன்மீகவாதிகளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கருத்தை நம்ம சொல்லும் போது இவங்களும் மற்றவர்களை எப்படி நல்ல விதமா சொல்லிக்கிறாங்களோ இறந்த பிறகு அதே மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இவங்க இதை கருத்தா மட்டும் சொல்லாம ஒரு ஆணித்தரமா வரலாற்றுல இருந்து எடுத்து சொல்றாங்க. இப்ப இந்த வரலாறு அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இப்ப 40 வயதுல தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை அடைகிறாங்க. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைய யாரும் அந்த அளவுக்கு கவனிக்கல. ஏன்னா அது மற்றவர்களுக்கு தேவையும் கிடையாது இல்லையா. அதுக்கு முன்னாடி இவங்க தான் நபியாக போறாங்கன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செய்யாது. சில விஷயங்கள் நபியாகிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். சில விஷயங்கள் அவங்க கூட இருந்தவங்களால எடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அது மார்க்கம் ஆகாது. அதனால அது கவனிக்கப்படலை. ஆனா 40 வயதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் ரொம்ப நுணுக்கமா கவனிக்கப்பட்டு அது எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இவரை பத்தி சொன்ன அறிஞர்கள் எல்லாருமே குரானை படிச்சுட்டோ இல்லைன்னா இந்த ஹதீஸை படிச்சுட்டோ தான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நம்ம ஆராயணும்னு இறங்கி குரானை ஆழமா படிச்சு இல்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று அதாவது ஹதீஸுங்களை ரொம்ப புரட்டி பார்த்து அது மூலியமா இன்ஸ்பயர் ஆகி இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கதான் செய்றாங்க. இந்த மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்தது இது மூலியமா மட்டும் கிடையாது. ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீகவாதியா மட்டும் இல்லை, அவங்க ஆட்சி தலைவராகவும் அந்த காலத்தில் இருந்த பாரசீகம் ரோமாபுரி போன்ற வல்லரசுகளுக்கே ஒரு டஃப் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வல்லரசை உருவாக்குன ஒரு ராஜாவாகவும் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் நுணுக்கமா மற்ற மனிதர்களால கவனிக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்டதோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில நடந்த வரலாற்று சம்பவங்களும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற விஷயங்களும் இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களாலுமே கவனிக்கப்பட்டிருக்கு. அது வரலாற்று புத்தகங்களா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் மற்ற அறிஞர்கள் எல்லாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதும் போது அவங்க இஸ்லாமிய கொள்கைக்குள்ள போய்
அவங்க எத்தனை தடவை தொழுதாங்க, எந்தெந்த நாள்ல நோன்பு வச்சாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பத்தி ஆராயாம அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, இதை பத்தி ஆராயிறாங்க திறந்த மனசோடு. ஏன்னா அவங்களுக்கு இவங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது, இவங்களை பத்தி ஆராயணும் அப்படிங்கிறது தான் எண்ணங்கிறதுனால இவங்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாங்க. இப்போ ஏன் இப்படி மாற்று மத நண்பர்கள், அறிஞர்கள், மேதைகள், இல்ல சமூக ஆர்வலர்கள், அரசியல் வல்லுநர்கள், ஆன்மீகவாதிகள், விஞ்ஞானிகள் இவங்க சொன்னதையெல்லாம் மேற்கோள் காட்டுறோன்னா, இஸ்லாம்ல உள்ள மனிதர்கள் அதை சொல்லும்போது ஓ இவங்களுடைய மதகுரு அதனால இவங்க அவங்கள புகழ்ந்து சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு மற்றவர்களுக்கு உருவாகிடலாம். ஏன் இஸ்லாமியர்களே கூட ஓ நம்மளுடைய நபி அவங்கள மேன்மைப்படுத்தணும் அதனாலதான் மேன்மைப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்களுடைய உண்மையான தரம் என்ன, அவங்க எப்படி மற்றவர்களால் போற்றப்பட்டிருக்காங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையையும் அவங்க சாதிச்ச சாதனைகளையும் நம்மளே, அதாவது இஸ்லாத்துல உள்ள மக்களே கவனிக்காத போது மாற்று மத சகோதரர்கள் எந்த அளவுக்கு அதை கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த புரிதலோட மைக்கேல் எச் ஹார்ட் என்ற அறிஞர் தன்னுடைய இந்த 100 அப்படிங்கிற புத்தகத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நான் இவங்களுக்கு முதல் இடத்தை கொடுத்துருக்கேன். இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், நிறைய பேர் இதுகளுக்கு கேள்வி எழுப்பலாம். ஆனா நான் எதுக்காக இந்த முதல் இடத்தை இவங்களுக்கு கொடுத்தேன்னா, இந்த வரலாற்றிலேயே ஒரே ஒரு மனிதன் ஆன்மீகத்திலையும் ஆன்மீகம் அல்லாத அந்த மதச்சார்பற்ற மற்ற விஷயங்கள்லையும் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச மனிதரா விளங்கியிருக்காங்கன்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவிர வேற கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுக்கு ஆன்மீகம்னா தெரியும், இஸ்லாமிய கொள்கைகள், அதோடைய தத்துவங்கள், அதுல என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்த சொல்ல வந்தது. ஆன்மீகம் அல்லாத மற்ற விஷயம் சொல்லும்போது அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல், ஆட்சி, குடும்பம், அனாச்சாரங்களை ஒழிச்சது, மூட பழக்க வழக்கங்களை ஒழிச்சது, அதாவது நாட்டை நடத்துறதுல செஞ்ச புரட்சிகள், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டது, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி ஆன்மீகத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லயுமே சிறந்து விளங்கின ஒரே மனிதர்னா அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஏன்னா மற்ற மனிதர்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனா அந்த தாக்கம் கூட கடைசி வரைக்கும் நிலைக்குமா? அவங்களோட இறப்புக்கு பிறகு இப்படி 15 நூற்றாண்டு காலமா ஒரு மனிதருடைய தாக்கம் மனிதர்களுடைய மனத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது கண்டிப்பா இருக்காது. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாக்கம்ங்கிறது ஆன்மீகத்துல மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஆட்சி, அரசியல், அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனிதர்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு இன்னும் அதை எல்லாருமே அணு அணுவா பின்பற்றுறது, இது எல்லாமே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். அவர்களை தவிர உள்ள எந்த மனிதர்களுக்குமே இது சாத்தியமாகாது. அதனாலதான் இந்த முதல் இடத்தை கொடுத்தேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே பேரலல் நம்ம ஒரே மாதிரி கொண்டு போறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த கஷ்டமான விஷயத்த முகமது நபி ஒருத்தரை தவிர வேற யாராலையுமே அதை செய்ய முடியாது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. முதல்ல தாக்கம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? அதாவது ஒரு மனிதர் நம்மளுடைய மனசை ஆளுகை செய்யறது. அந்த மனிதருக்காக நம்ம என்ன வேணா செய்வோம், நம்ம சொல்றது செய்யறது எல்லா விஷயங்கள்லயுமே அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா இப்ப பார்த்தோன்னா ஒரு ஆன்மீகவாதிக்கு சீடனாகவோ இல்ல அரசியல்வாதிக்கு தொண்டனாகவோ இல்ல நடிகர்களுக்கு ரசிகராகவோ இருக்கவங்க எல்லாம் அவங்களுடைய பாசத்தை எந்தெந்த வகையிலயோ காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சிலை வைப்பாங்க, பேனர் வைப்பாங்க, அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய பாசத்தை காட்டுவாங்க. சில நேரங்கள்ல அவன் அந்த தொண்டனோ சீடனோ ரசிகனோ அந்த தலைவர்களுக்காக வேண்டி தன்னுடைய கையை கூட வெட்டிப்பான், இது மேல ஏதாவது குதிக்க சொன்னா குதிப்பான், தன்னுடைய நேரத்தை கொடுப்பான், தன்னுடைய பணத்தை கொடுப்பான், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவான். ஆனா தன்னுடைய மன இச்சையை கட்டுப்படுத்துவானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு தொண்டரை பார்த்து ஒரு தலைவர் சொல்றாரு, நீ குடிக்காத, விபச்சாரம் செய்யாத, நீ வட்டி வாங்காத இப்படின்னு சொல்ல வந்தாருன்னா அந்த தலைவருடைய வார்த்தைய அவன் மதிப்பானா? சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணாலும் அதே தான் பின்னாடி பண்ணுவான். முன்னாடி பால் அபிஷேகம் பண்ணுவான், காலில் விழுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனா பின்னாடி அந்த விஷயங்களை மதிக்க மாட்டான். சொல்ற தலைவரே அந்த மாதிரி தகுதியுடையவரா இருக்க மாட்டார். அதுதான் இங்க முக்கியம். அப்படியே இருந்து சொன்னாலும் அந்த தொண்டனும் அதை கேட்க மாட்டான்.
ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கூட இருந்த மக்களை எல்லாம் ஒரு தொண்டனாகவோ சீடனாகவோ இல்ல ஒரு ரசிகனாகவோ அவங்க குறிப்பிட்டது கிடையவே கிடையாது. அவங்க எல்லாருமே நண்பர்கள், சஹாபாக்கள் அப்படின்னு தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அறியாமை காலத்துல வாழ்ந்த மக்கள் குடி, விபச்சாரம், வட்டி, சூதாட்டம் இதுலயே மூழ்கி கிடந்தவங்க. எப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் ஹராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க. ஏன் இன்றளவும் இன்னைக்கும் வாழ்ற முஸ்லிம்கள்ல பெரும்பான்மையானவர்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றி நான் இறைவனுடைய அன்பை அடைய போறேன் அப்படின்னு சொல்ற மனிதர்கள் எல்லாருமே இன்றளவும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் சரி, எவ்வளவு காசு வந்தாலும் சரி, இல்லை எவ்வளவு அவங்களுக்கு பேர் புகழ் கிடைச்சாலும் சரி, இது எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறை தான் வேணும், இதை தவிர நான் இந்த உலகத்துல உள்ள விஷயங்கள் எல்லாம் நான் பெருசாவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற முஸ்லிம்கள் இருக்காங்க, பெயர் தாங்கி முஸ்லிம்களை தவிர. நான் ஏன் இந்த மாதிரி பெயர் தாங்கி முஸ்லிம்களை தவிர அப்படின்னு சொல்றேன்னா, அதாவது சில பேர் பேரளவுல முஸ்லிம்களா இருப்பாங்க, ஆனா அவங்க இஸ்லாத்தை பின்பற்றவே மாட்டாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதாவது நான் போன வாரமே சொன்ன மாதிரி இஸ்லாத்தை தவறா சித்தரிக்கிறது ஒரு காரணம். எப்படி மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாம் மேல ஒரு தவறான எண்ணங்கள் வருதோ அதே மாதிரி இஸ்லாத்துல பிறந்தவர்களுக்கும் சில தவறான எண்ணங்கள் நம்ம ஏன் இதை பின்பற்றணும், இவரை ஏன் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற நினைப்புல பண்றவங்க இருக்காங்க, அறியாமையில பண்றவங்க இருக்காங்க. எது சரி எது தப்பு அப்படின்னு பிரிச்சறிவிக்க தெரியாம, வீட்டுல உள்ள கைடன்ஸ் இல்லாம அவங்க தவறு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. தங்களுடைய மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டவங்களும் சில பேர் இருக்காங்க. நல்ல புல்லு வளர்ற இடத்துல 1-2 செடிகளும் வளரதான் செய்யும். அப்போ அந்த முச்செடி வளர்றதுக்கான காரணங்கள் சில இருக்கும். அதை நம்ம களை எடுக்கும் போது அதையும் நம்ம சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இஸ்லாத்துலேயும் நடக்க தான் செய்யுது. இன்ஷா அல்லாஹ் அதையும் இஸ்லாத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கிறது மூலியமா அவங்க சரியாயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்துல ஒரு மனுஷனோட தாக்கம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அவனோட ஞாபகார்த்தமா அவனுடைய புகைப்படமோ சிலைகளோ இல்ல அவன் இதெல்லாம் இல்லாத காலத்துல இருந்தானா அவனோட ஓவியமாவது ஒண்ணு இருக்கும். அதனாலதான் அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், ஏன் இயேசுநாதர்ல இருந்து நம்ம ஊர் திருவள்ளுவர் வரைக்கும் அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த உருவத்தை கற்பனை செய்து ஓவியர்கள் தன்னுடைய ஓவியமா வரைஞ்சாங்க. கற்பனை செய்தாவது இப்படி ஓவியங்களை வரைந்து வைக்கவும் புகைப்படமோ சிலைகளோ வைக்கிறதுக்கும் என்ன காரணம்னா அந்த மனிதர்களுடைய உருவங்கள் மூலமா தான் அவங்களுடைய ஞாபகங்கள் நம்ம மனசுல இருக்கும். ஆனா எழுத படிக்கவே எதுவும் தெரியாத ஒரு மனிதன் எந்த உருவப்படங்களும் இல்லாம தான் வாழ்ந்த வாழ்க்கையினாலையும் தான் பேசின வார்த்தைகளாலையும் தான் சமகாலத்துல வாழ்ந்த மனிதர்களோட வாழ்க்கையில மட்டும் இல்லாம தனக்கு பின்னாடி அதாவது யுக முடிவு நாள் வரைக்கும் உள்ள மனிதர்களின் வாழ்க்கையிலையும் அவங்களுடைய தாக்கம் இருக்கும்னா அது ஏதாவது ஒரு செயல்ல இல்ல எல்லா செயல்கள்லயுமே அந்த ஆளுமையோடைய ஆதிக்கம் இருக்கும்னா அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால மட்டும்தான் முடியும். இன்றளவும் பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்றவங்க எப்படி ஒரு மரத்துக்கடியில ஒரு துறவி உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்களோ, ஒரு மத குரு ஒரு குருகுலத்துல இருப்பாங்களோ, இந்த மாதிரியெல்லாம் இருந்து ஆன்மீகத்தை வளர்த்தவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த 100ன்ற புத்தகத்திலேயே மற்ற ஆன்மீகவாதிகள்ல இருந்து முகமது நபியை வேறுபடுத்தி காட்டுற விஷயம் என்னன்னா குடும்பம், அரசியல், ஆட்சி இப்படி எல்லா விஷயங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணதுனால தான் அவங்க தனித்துவம் பெற்று இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எத்தனையோ ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போன பிறகு அவங்க எந்த கருத்துக்காக போராடினாங்களோ, அதாவது கடவுளே இல்லை அன்புதான் கடவுள்னு சொன்னார் புத்தர், அவங்களுக்கே ஒரு சிலையை வச்சு அவங்கள சாமி ஆக்கிட்டாங்க அடுத்து வந்த மனிதர்கள். அதே மாதிரி தான் இயேசுநாதரும் ஒரே கடவுள் தான் அவங்கள தான் வணங்கணும்னு சொன்னாங்க. அந்த இயேசுவையே சிலையா வடிச்சு அவங்களே கடவுளாக்கிட்டாங்க. இப்போ பெரியார் எடுத்துக்கிட்டோன்னா கூட இந்த கல்லை போய் வணங்குறீங்களே, இந்த கல்லுக்கு மரியாதை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெரியாரையே சிலையாக்கி அந்த சிலைக்கு மாலை போட்டு அந்த கல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க. ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் இந்த புகழ்ச்சியையோ இந்த சிலை வச்சு தன்னைய தனித்துவமாக காட்டுறதையோ விரும்பாம அவங்க உயிரோடு இருக்கும் போதும் வெறுத்தாங்க. அதே மாதிரி
தான் இறந்ததுக்கு பிறகும் இந்த வார்த்தைகளை மற்றவங்க பின்பற்றுற மாதிரியான தாக்கத்தை மற்றவர்களுடைய மனதில் ஏற்படுத்தினாங்க. இந்த தாக்கம் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வர தொடர்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கேல் எச் ஹார்ட் எழுதின இந்த புத்தகத்தில் இந்த 100 பேர் இல்லாமல் சில பேர்களையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 107வது இடத்துல மகாத்மா காந்தி இருக்கார். அதாவது இந்த 100 பேரை தவிர உள்ள பெயர்களில் 7வது இடத்துல மகாத்மா காந்தி இருக்காங்க. அந்த மகாத்மா காந்தியை நம்ம எல்லாருமே உயர்வாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மகாத்மா காந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். தன்னுடைய விஷயத்தில் மனிதர்கள் எந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்துள்ளதாக இந்த பயானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஹதீஸ்களை விளக்கவும். ஹிதாயா குழுமத்தில் இல்லாத சகோதரிகள் தங்களுடைய பதில்களை அனுப்ப விரும்பினால் திரையில் காட்டப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது பதில்களை அனுப்பி வைக்கவும். இன்ஷா அல்லாஹ்.